கொல்கத்தா மாணவி கூட்டு பலாத்காரம் தொடர்பாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது, முழு விவரங்கள். மேற்கு வங்கத்தில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவி உள்ள புகாரில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அதாவது கடந்த புதன்கிழமை இரவு 7:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். புதன்கிழமை அன்று மதியம் 12 மணிக்கு தேர்வு தொடர்பான படிவங்களை நிரப்புவதற்காக தான் கல்லூரி சென்றிருந்ததாகவும், அப்போது அங்கு வந்த மனோஜித் மிஸ்ரா தான் தொழிற்சங்க அறையில் அமர்ந்திருந்த போது கல்லூரியினுடைய பிரதான கேட்டை மூட சொன்னதாகவும், அதன் பிறகு தன்னை செக்யூரிட்டி கார்டு அறைக்கு அழைத்து சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் தெரிவித்திருக்கிறார். முதலில் அவர் தமக்கு திருமணம் செய்து கொள்ள ப்ரப்போஸ் செய்ததாகவும், ஆனால் தமக்கு ஏற்கனவே காதலர் இருக்கிறார் என கூறி அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் ஆத்திரமடைந்து தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்திருக்கிறார். தான் அவருடைய காலை பிடித்து கெஞ்சி தன்னை விட்டு விடுமாறு தான் கெஞ்சியதாகவும், இருப்பினும் அதனை பொருட்படுத்தாத அந்த மனோஜித் மிஸ்ரா தன்னுடைய ஆடைகளை களைந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கைது செய்ய வைத்து விடுவேன் என்றும் கூட தன்னை மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தான் பாலியல் வன்கொடுமை செய்வதை செல்போனில் படம் பிடித்து தமக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அதனை வெளியே விட்டுவிடுவேன் என கூறியும் அவர் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள புகாரில் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.